இப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஜல்லிக்கட்டுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பழங்காலத்தோட வந்து நம்மளோட ரத்தம் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் அது வேணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவே இப்போ திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளை வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எல்லாருமே கிளாஸ் எல்லாருமே பங்க் பண்ணிட்டு வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு வந்து பாரம்பரியமான விளையாட்டு, அது நடக்கணுக்காக தானே பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ அளவுக்கு பண்ணிட்ட பிறகு சும்மா விட்டுட்டு போக மாட்டாங்க, திரும்ப பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நாட்டு மாடு அழிக்கவும் முடியாது. வெளிநாட்டு சட்டை வாங்க மாட்டோம், வெளிநாட்டு பால் குடிக்க மாட்டோம். எங்களுக்கு உணர்வு இருக்குடா. நாங்க ஒரு தாய் வயிற்றுல பிறந்தோம், நாங்க வளர்க்குற மாடு பால் தான் நாங்க குடிப்போம். என் மக்கள் நோய் நொடியாக இருக்கிறோம். வெளிநாட்டு எடுத்து உள்ள விட பாக்குறியா? அதை நாங்க ஒரு நாள் ஒத்துக்க மாட்டோம். வேண்டாம் வேண்டாம், ஜல்லிக்கட்டு வேண்டாம். ஜல்லிக்கட்டு நடக்கலன்னா எந்த ஆட்சியும் நடக்காது, சட்டசபை நடக்காது, சட்டசபை நடக்காது. எங்களுக்கு வேண்டாம், மக்களுக்கு நியாயம் வேண்டாம். இவர் நாங்க என்ன கேட்டோம், என்னதான் கேட்டோம், ஜல்லிக்கட்டு கேட்டோம். ஆனா எவ்வளவுதான் ஏமாத்திருக்கோம், உங்களால எவ்வளவுதான் ஏமாத்த முடியும்? எங்களுக்கு தமிழர் ரத்தம் ஓடுது. சரி, பீட்டா யாருக்கா? பீட்டா யாரு? பிரைம் மினிஸ்டர் மோடியோட தூக்கத்தை வந்து இது வரைக்கும் கலைச்சிருக்குமான்னு தெரியாது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக கலைக்க போகுது. இது வந்து ஆரம்பம்தான், இதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது அவசர சட்டத்தை கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ எங்களோட இது என்னன்னா, இங்கே கிட்டத்தட்ட 50 எம்பி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இது அத்தனை பேரும் ராஜினாமா பண்ண தானாக அவசர சட்டம் வரப்போகுது. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இங்கே? ஸோ இவங்க எல்லோரும் ராஜினாமா பண்ணாங்கன்னா தானாக நம்மளுக்கு வந்து இந்த அவசர சட்டம் வரப்போகுது. அதுக்காக நாங்கள் அதுக்குண்டான போராட்டத்தை இன்னும் கடினமாக நாங்கள் எடுக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 நாள் இங்கே தான் இருக்கிறோம். முதல் நாள் வந்த க்ரௌடுக்கும் நேற்று வந்த க்ரௌடுக்கும் இன்றைக்கி வந்த க்ரௌடுக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாளோட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. இது 12 மணிக்கு மேலே, இன்றைக்கி 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது. இப்போது இது வரைக்கும் இளைஞர்கள் மட்டும் வந்தாங்க, இதுக்கப்புறம் குடும்பத்துலேருந்து எல்லோரும் வர போகிறாங்க. எல்லா செக்டர்ஸும், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடை வச்சுருக்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க அத்தனை பேருமே இதுக்காக வர போகிறாங்க, குரல் கொடுக்க போகிறாங்க. இது ஒரு பெரிய புரட்சியாக மாறப்போகுது. அதை நம்ம எல்லோரும் பார்க்க தான் போகிறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக நம்ம வந்து அந்த அரசியல்வாதிகளை நம்ம நம்பிட்டோம். இப்போ இன்றைக்கி மாறிடும், நாளைக்கு மாறிடும், சரி இந்த ஒரு வாட்டி விட்டு கொடுக்கலாம், அடுத்த வாட்டி சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்து ஏமாந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இளைஞர்களோ சரி, மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி ஏமாறதுக்கு தயாராக இல்லை. அதுக்குண்டான பெரிய எழுச்சி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மெயின் ரோட தாண்டி தான் மெரினா கடற்கரை வந்து பாலைவனம். ஆனால் இன்னைக்கு 3 நாளா தண்ணி பிரச்சனை இல்லை, பிஸ்கெட் பாக்கெட் பிரச்சனை இல்லை, வாழைப்பழம் பிரச்சனை இல்லை, சாப்பாடு பிரச்சனை இல்லை, எல்லாமே இந்த பாலைவனத்துக்குள்ள கிடைக்குது. காரணம் நம்முடைய ஒற்றுமை. சிலம்பம் தெரியும், குஸ்தி தெரியும். குஸ்தினா வந்து மல்யுத்தம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ்,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சா கூட எல்லாமே தமிழ்நாட்டோட வீரக்கலைகள் நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டது. இப்ப கூட எங்க வேணாலும் பண்ண முடியும். அதுக்கு காரணம் தமிழோட கலைகள். நான் வந்து மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இங்க பேச வந்திருக்கேன். நாளைக்கு காலையில சென்னையில் இருக்க எங்களுடைய 15,000 உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இசையால் வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சென்னையில் உள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட 3 மாவட்டத்திலிருந்தும் எல்லா இசைக்கலைஞர்களும் வருகை தந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இங்க 3 நாளா இருக்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க, 2 நாளா இருக்கவங்க கை தூக்குங்க, இன்னைக்கு மட்டும் வந்தவங்க கை தூக்குங்க. பாருங்க, இன்னைக்கு வந்திருக்கவங்க தினமும் வாங்க, ஏதோ வேடிக்கை பார்க்க வந்தோம் நினைக்காதீங்க, தொடர்ந்து வாங்க. இன்னும் தொடர்ந்து வர நாட்கள்ல இந்த மெரினா ஃபுல்லா நிரம்பணும். இந்த மெரினா ஃபுல்லா நிரம்பி உலகமே இதை பார்க்கணும். பார்த்து இங்க மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டு, இங்க மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகெங்கும் நம்முடைய ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் வேண்டி கேட்டுக்கொண்டு, ஏதோ வேடிக்கை பார்க்க வருவதாக நினைத்து வர வேண்டாம். எல்லோரும் ஆதரவு தந்து இங்கே தங்கி நம்முடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.